ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில், வெளிநாட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு தாத்தா என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொரு வாரமும் தவறாமல் உண்மையாய் நடந்த சம்பவம், ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஆலயத்துக்கு போவாராம். போகும்போது அவர் செபிப்பார், ஆண்டவரே என்னுடைய குடும்பம் எளிய குடும்பம், எனக்கு போவதற்கு பெரிய அளவில் வாகனங்கள் இல்லை, ஆனால் நான் நடந்து போக வேண்டிய சூழல், அதனால நான் அந்த ஆலயத்திற்கு செல்லும்போது, ஏன்னா வயதானவர், ஆகவே ஆலயத்திற்கு செல்லும்போது என்னுடைய கால்களுக்கெல்லாம் நல்ல பலனை கொடுங்கப்பா, நான் என்னுடைய பிரயாசங்களுக்கெல்லாம் நீங்கள் பலனை வச்சுருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் முழுக்க அவர் உழைத்த அந்த பலனில் அதிகமான பலன்களை ஆண்டவருக்கு கொடுப்பாராம். நம்ம எப்படி யோசிக்கிறோம்ல கொடுக்கறக்கு ஆண்டவருக்கு? ஆமேன். நம்ம சபை அப்படி இல்லைன்னு விசுவாசிக்கிறேன். நிறைய கர்த்தர் உங்களை கொடுக்க வச்சிருக்காரு. ஆமேன். கர்த்தரை நான் துதிக்கிறேன். பாருங்க, அப்போ அவர் நினைச்சார், அதிகமான பலனை நான் யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும்ப்பா. என்னுடைய உழைப்பின் அதிகமான பலன்கள் உமக்காக செலவிடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு வாரமும் செபிப்பாராம், ஒவ்வொரு நாளும் செபிப்பாராம். இப்படி செபித்து கொண்டு இருந்த போது அவருடைய உழைப்பின் பலனில் கிடைத்த சில பணங்கள், அது சில பணங்களுங்கும் போது காயின், அந்த நாட்களில் காப்பரில் காயின் அடிப்பாங்களாம், காப்பரில் காயின் அடிப்பாங்களாம். அந்த காயின்கள் எல்லாம் அந்த தாத்தா என்ன செஞ்சார்னா, ஒரு பானைக்குள்ளே சேர்த்து வச்சாராம். அப்போது அப்படி சேர்த்து வச்சுட்டு வரும்போது, அந்த நாட்களில் 2ஆம் உலகப்போர் நடந்த சமயம், அப்போது இன்னொரு அரசாங்கம் வந்த உடனே அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்களாம், இனி காயின்கள் எல்லாம் நம்முடைய தேசத்தில் பயன்படுத்த மாட்டோம், அது விசேஷமாக காப்பர் காயின் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ இந்த தாத்தாவுக்கு ஒரு வருத்தமாக இருந்தாலும், என்னுடைய பிரயாசங்கள், என்னுடைய உழைப்பு, என்னுடைய கண்ணீர், தேவ சமூகத்தில் நான் உண்மையாக என்னுடைய உழைப்பின் பலன் எல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்துருக்கேன், அதில் மீதி இருக்கிறது தான் என்ன பண்ணியிருக்கேன், சேர்த்து வச்சுருக்கேன், இந்த பலன்கள் எல்லாம் வீணாய் போகாது, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அந்த பெரிய ஜாரில் அந்த காசை கொண்டு வந்து போட்டு வச்சு அது நிரம்பிருச்சு, அந்த பானை முழுக்க நிரம்பிருச்சு. அப்போ அவங்களுடைய மகன் ஒரு நாள் அவர்கிட்ட சொன்னாராம், அப்பா இது நிறைய நிரம்பிருச்சு, பார்த்தீங்கன்னா இது இடத்த ஏன் அடைச்சிட்ருக்கு, இந்த காசெல்லாம் எங்காவது கொண்டு போய் போட்டுடலாம், இந்த பானையை உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மகன் சொல்லியிருக்காரு. இல்லைப்பா, இது ஏதாவது ஒரு பலன் உங்களுக்கு என்ன ஆகும், கொண்டு வரும், அதனால பத்திரமா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் அந்த தாத்தா மரித்து போனார். இவங்க பையன் வந்தார். அதுக்கப்புறம் அவங்க பசங்க, இந்த பையன் கிட்ட அவங்க பசங்கள்லாம், தாத்தாவுடைய பேர பசங்கள்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க அவங்க தகப்பனார், எதுக்கு இந்த பானையை வச்சுட்டே இருக்கீங்க, இதை உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயினெல்லாம் தூக்கி எங்காவது போட்டுடலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் தாத்தா கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம், அந்த பசங்களுக்கு தாத்தா கற்றுக் கொடுத்த ஜெபம் அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா ஜெபிக்கிற குடும்பம் தான், ஏழை குடும்பம், ஆனால் ஜெபிக்கிற குடும்பம். அப்போ இவங்க ஜெபம் பண்ணாங்களே, ஏசப்பா எங்கள் தாத்தாவுக்கு இந்த காயினெல்லாம் இது இப்படி சேர்த்து வச்சுருக்காங்க, இது எங்கள் வீட்டு இடத்த அடைச்சிட்ருக்கு, ஆனால் நாங்கள் இதை வந்து உடைக்கலான்னு பிளான் பண்ணுறோம், நீங்கள் எதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்டை ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. விட்டதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பேப்பர் வந்தது, அந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அந்த பேப்பரை எடுத்து படிக்கும்போது அதில் ஒரு ஆட் வந்துருந்துச்சு. என்ன ஆடுனா, இந்த மாதிரி பழைய காயினெல்லாம் நாங்கள் விலைக்கு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அதில் போடப்பட்டிருந்தது. அப்போது பிரயாசத்துக்காக சொல்லுகிறேன் எத்தனையோ, ஸோ பழைய காயினெல்லாம் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு அந்த பேப்பரில் போடப்பட்டிருந்தது. அப்போ இவங்களுக்கு ஃபோன் இல்லை அவங்களுக்கு சொல்வதற்கு, அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு சொல்கிறதுக்கு. ஸோ இவங்க ஒரு டெலகிராம் பண்ணாங்க, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி காயின் இருக்குது, பழைய காயினெல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டெலகிராம் பண்ணாங்க. அதையும் கேட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு பெரிய ஜீப் அவங்க வீட்டு முன்னாடி வந்து நின்னோன்னு இன்னொரு ஜீப் வந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு இவங்க பசங்கள்லாம் ஓடி போய் பார்த்தாங்க. போய் பார்த்தபோது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பழைய காயினெல்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம், அதுதான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அந்த பானை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதெல்லாம் கொட்டுனா மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குதான் அந்த காயின். அவ்வளோ காயின் தாத்தா சேர்த்து வச்சுருக்கார். அப்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு காயினை எடுத்து அதற்கு மதிப்பு போட்டாங்க. ஒரு காயினுடைய விலை நம்முடைய இந்திய மதிப்பில் 8000 ரூபாய். நம்ம இந்திய காயினுடைய மதிப்பில் எவ்வளோ, இந்திய பணத்தினுடைய மதிப்பில் ஒரு காயின் 8000 ரூபாய்க்கு போச்சான். அப்போ அவங்க நாட்டின் மணி, அவங்க அமெரிக்கா டாலரில் அதை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது பார்க்கும்போது கிட்டத்தட்ட $1 பில்லியன் தாத்தா சேர்த்து வச்சுருந்தாராம். அந்த காயினுக்கு அவர்கள் கொடுத்த மதிப்பு $1 பில்லியன் கொடுத்தாங்களாம். எதற்கு இதை சொல்கிறேன்னா, தேவ பிள்ளையே, ஆமேன், நம்ம படுகிற பிரயாசங்கள், ஆமேன், ஜெபத்தோடு படுகிற பிரயாசங்கள் நம்முடைய சந்ததிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நல்லவர். அப்போது பவுலுக்குள்ளே இருந்த கிருபை, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஏசப்பா என் பிரயாசங்கள் இன்னும் அதிகமாகணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறீங்க? ஹல்லேலூயா.